ஓகே गाइस, இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் 1 எல்லாரும் மேட்ச் பார்த்திருப்பீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு தி ஃபியூச்சர் தி ஜென்சி போல்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தி ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணானுங்கன்னா கும்பலா சேர்ந்து குப்பையில மேட்ச் தூக்கி போட்டானுங்க இன்னைக்கு. அதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலா என்ன பண்ணலாம் இதுக்கு, இந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஒரு 2 மேட்ச் வெளியே தூக்கி உட்கார வச்சிடலாமா? நீ செஞ்சுரி எல்லாம் போட்டது போதும், நீ சும்மா ஒரு 2 மேட்ச் வெளியே உட்காந்துட்டு ஃபீல்டிங் கத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுவோமா? விட்டா நான் இன்னைக்கு ஸ்கிரீனுக்குள்ளே போயிருப்பேன் அவன் கழுத்தை பிடிக்கிறதுக்கு. அந்த அளவு ஜெயஸ்வால் என்ன வெறி ஏத்திட்டு போயிட்டான். எத்தனை கேட்சரா விடுவீங்க? கேட்ச் பிடிச்சிருந்தனா மேட்ச் வின்னுடா. நீ அத்தனை கேட்ச் விட்டீங்கல்ல, அந்த அத்தனை கேட்சையும் நீங்க பிடிச்சிருந்தா வின்னுடா. எல்லாரும் சப்பையா வின் பண்ண வேண்டிய மேட்ச்ரா. 5 செஞ்சுரி போட்டிருக்கீங்க. 5 செஞ்சுரி போட்டுட்டு எத்தனை பேர் செஞ்சுரி போட்டீங்க? ஜெயஸ்வால் 1, பண்ட் 2, கேஎல் ராகுல் 1, சுமன் கில் 1 போடுறான். வைஸ் கேப்டன் பல்ட்டி அடிக்கிறாரு, சுமன் கில் பவுடாம் பண்றாரு, ஜெயஸ்வால் காத்துல பறக்கிறான், செஞ்சுரி போட்டு எந்த பிரயோஜனமே இல்லை. இப்படி அசிங்கமா தோத்துட்டீங்களாடா. இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, மானபங்கப்படுத்திட்டானுங்க இங்கிலாந்து. சொல்ல போனா நம்மள நீ என்ன செஞ்சுரி வேணாலும் போட்டு நாங்க ஈஸியா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மானபங்கப்படுத்தி அனுப்பிட்டானுங்க. இன்னைக்கு நேத்து ஈவினிங், ஐ மீன் 4th டே எண்டிங்ல வந்துட்டு அந்த டே முடியும் போது பும்ரா ஒரு விக்கெட் கூட எடுக்கல அப்படிங்கும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆஹா, எப்பவுமே பும்ரா எடுத்துருவானே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, எடுக்கலையே, நாளைக்கு என்னமோ வந்துட்டு சம்பவம் பண்ண போறானுங்களோ அப்படின்னு. அதே மாதிரி நடந்துச்சு. சுத்தமா ஐடியாவே இல்லை. டே 2 அப்போ ரிவ்யூ போட்டேன், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் சுமன் கில்லோட பேட்டிங் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓரளவு பிடிப்பா. இந்த வாட்டி ஓவர்சீஸ்ல வந்து ஏதோ பிடிச்சி செஞ்சுரி அடிச்சுதான் தெரியும். சுமன் கில்லோட கேப்டன்சியை பத்தி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், என்ன நான் சொன்னேன், விக்கெட்டே எடுக்காத போது பேட்ஸ்மேன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், ரன் வந்துகிட்டே இருக்கு, விக்கெட்டே லூஸ் பண்ணாத போது சுமன் கில் எப்படி பிரஷரை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு. அதேதான் நடந்துச்சு. 2 ஓபனர்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க இன்னைக்கு உட்காந்துட்டு. சுமன் கில்லுக்கு சுத்தமா ஐடியா இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. பிரஷர் என்ன பண்ணணும் அவனுக்கு ஐடியாவே இல்லை. அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, என்ன பண்றது? பும்ரா தான் மெயின் பவுலரா இருக்கான், பும்ராவே விக்கெட் வர மாட்டேங்குது. அந்த அளவு வந்தோடனே அட்டாக் தான், பேஸ் பால் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்தோடனே இன்னைக்கு 350 ரன் அடிச்சிட்டானுங்களா உட்காந்துட்டு. ஒரு ஓடிஐ மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு போயிட்டானுங்க. ஷாகுல் தாகூருக்கு ஓவர் கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா வெளியே வச்சிருங்க, புரியுதா? ஒன்னு ஷாகுல் தாகூரை நீங்க வந்துட்டு பவுலரா தான் உள்ள கொண்டு வந்துருவீங்கன்னு தெரியும். ஒரு கான்பிடன்ட் என்னன்னா அவன் பேட்டிங் ஓரளவு டீசெண்டா பிடிப்பான் அப்படின்றதுனால ஷாகுல் தாகூரை கொண்டு வருவீங்க. உங்களுக்கு ஷாகுல் தாகூருக்கு ஓவர் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா வெளியே வச்சிருங்கன்ற. வெளியே வச்சுட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள கொண்டு வந்துருங்க. அவன் பேட்டிங்காவது ஓரளவு நல்லா பிடிப்பான், பவுலிங்கும் அப்பப்ப ஏதாவது போடுவான். ஏன் கொண்டு வந்த ஷாகுல் தாகூருக்கு ஓவரையும் கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு மண்ணும் புடுங்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. பட் டே எண்ட்ல ஷாகுல் தாகூர் 2 விக்கெட் தொடர்ந்து எடுத்தான். அப்பதான் வந்துட்டு மேட்ச் ஏதோ கைக்கு வந்துருச்சோ அப்படிலாம் நினைச்சேன். ஹாரி புரூக் வந்து டக் அவுட் ஆகும் போது ஓகே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. ஹாரி புரூக் வந்துட்டு அந்த மேட்சே வந்துட்டு நம்ம அந்த டே 2 ரிவ்யூலே சொன்னோம், ஹாரி புரூக்கும் பும்ராவும் கிளாஷ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே தான் நடந்துச்சு. 99 அடிச்சுட்டு அவுட் ஆனா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அவன் 99ல அவுட் ஆகிறது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து மன நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா கேட்ச் சுத்தி நம்ம கேட்சுக்கு தான் வரேன். அத்தனை ஃபீல்டிங் விடுறானுங்க. ஐயா, யங் ஜெனரேஷன்ஸ், நான் சொல்றது ஒரே ஒரு தான், என்ன இளவு வேணாலும் பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க செஞ்சுரி போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, மேட்ச் ஜெயிக்கலையா மரியாதையே கிடையாது. டெஸ்ட் மேட்ச்லனா நீ என்ன வேணாலும் போடு. இப்ப ரிஷப் பண்ட் பல்ட்டி அடிச்சான், ஒரு மாதிரி பார்க்கும் போது ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த டெஸ்ட் மேட்சை பிடிச்சிட்டாங்க, இதுதான் அப்படி இந்த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி காமிக்க வந்தானுங்க. இங்கிலாந்து நொறுக்கிட்டு போயிட்டானுங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு. சூத்த மூடிட்டு நீ உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அதுதான் நடந்துச்சு இன்னைக்கு. அண்ணன் பென் டக்கெட் வந்துட்டு 97ல அவுட் ஆக வேண்டியது விட்டாச்சு. அதாவது சிராஜ் வந்துட்டு, சிராஜுக்கு விராட் கோலி இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியல. சிராஜ் சுத்தமா பவுலிங் நல்லா போட மாட்டேங்கிறான், ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். தூக்கி வெளியே வச்சுட்டு ஹர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வாங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள கொண்டு வந்து பாருங்க. சிராஜ் ஒரு 2 மேட்ச் பெஞ்சில் தூக்கி போடுங்க. எப்பா இங்க பாருங்க, பார்டர் கவாஸ்கர் அப்போ சிராஜை வந்து எல்லாரும் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. சிராஜ் வந்து சண்டை போடுறான், ஆட்டிடியூடு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நான் அந்த டைம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். வேற எவனுமே போட மாட்டேங்கிறான். பும்ரா ஒருத்தன் தான் வெறித்தனமா பார்டர் கவாஸ்கர்ல போட்டுட்டு இருந்தான். சப்போர்ட் பண்றது சிராஜ் தான். அது மட்டும் இல்ல, சிராஜ் வந்து ஃபீல்டில் இருக்கும்போது செமையா இருக்கும். ஏதாவது இந்த டிராவிஸ் ஹெட் வம்புழுக்கிறது, லபுஷேன்ட்ட வம்புழுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். டக்குன்னு டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுப்பான். அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த மேட்ச் சிராஜ் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கான், பேட்ஸ்மேன்ட்ட வம்புழுத்துக்கிட்டே இருக்கான். பட் பவுலிங் வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி போடவே இல்லை. அவனுங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எதுவும் போடல, ஒண்ணுமே பண்ணல. அவன் உட்காந்து சுத்தமா எதுவுமே ஓட மாட்டேங்க. அந்த சைடு பிரசித் கிருஷ்ணா தான் ஓரளவாவது
டீசெண்டா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறான்னா ரன்னு தாரையா கொடுக்குறான். பிரசித் ரன் அப்படி கொடுத்துறான், இந்தாங்க சார் எடுத்துட்டு போங்க மேட்ச் கையில அப்படின்றான். அந்த மாதிரி ரன்னை கொடுத்துட்டு இருக்கான். பவுலிங் வந்துட்டு இங்கிலாண்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம பவுலிங் தான் வந்துட்டு டீசென்டான பவுலிங் அட்டாக். ஆனா சுத்தி வளைச்சு பார்க்கும் போது பென் ஸ்டோக்ஸே வந்து பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். அப்போ நம்ம பவுலிங் வந்து சுத்தி வளைச்சு பும்ராவை நோக்கி தான் இருக்கு. பும்ராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பும்ராக்கு எங்கேயும் இன்ஜுரி வந்துருமோன்னு சொல்லிட்டு பும்ரா வெளியே உட்கார வச்சுக்கிறானுங்க. அப்படிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுப்பா. பவுலிங் கொண்டு போறீங்களா, எல்லா பவுலர் மேலேயும் கான்பிடன்ட் இருக்கணும். சுத்தி வளைச்சு பும்ராவை மட்டும் வைக்க கூடாது. இது வந்துட்டு எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு டைம்ல வந்துட்டு விராட் கோலி இதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க. சுத்தி வளைச்சு விராட் கோலி ரன் அடிச்சிடணும்பா, மீதி எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல நான் டோனி கேப்டன்சி இருக்கும் போது நிறைய வாட்டி இந்த நாக் அவுட் ஸ்டேஜ்ல போய் அடி வாங்கிட்டு இருந்தோம். அந்த 2014 T20 வேர்ல்ட் கப், 2016 T20 வேர்ல்ட் கப், அந்த மாதிரிலாம் அடி வாங்கும் போது விராட் கோலி மட்டும்தான் அடிச்சுட்டு இருப்பான் உட்காந்துட்டு. அந்த டைம் மத்த எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 20 ஒரு 30 அடிப்பாங்க, விராட் கோலி ஒரு 70 ஒரு 79 அந்த மாதிரி அடிச்சுட்டு இருப்பான் எல்லா மேட்சும் உட்காந்து. அந்த மாதிரி இப்ப பும்ரா பண்ணிட்டு இருக்காங்க. பும்ராக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது வேணும்பா பவுலரு. இப்ப ஆஸ்திரேலியா இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்க் இருக்கானா, ஹேசல்வுட், பேட் கமிங்ஸ், நேத்தன் லைன் இந்த மாதிரி இருப்பான், இல்ல போலாண்டி, இத்தனை பேர் இருக்கானுங்க. இங்க பும்ரானா பும்ரா மட்டும் இருக்கான். ஒரு டைம்ல சிராஜாவது இருந்தா இந்த மேட்ச் சிராஜும் கிடையாது. சப்போர்ட் பண்றதுக்கு வேற எவனாவது வேணும். மத்த பவுலரை வந்துட்டு எப்படி சொல்றது, கொண்டு வர்றது எப்படி இருக்குதுன்னா, ஐயோ பும்ரா போட விடுறதுக்காக, பும்ரா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக மத்த பவுலர் போட விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சொல்ல போனா. அந்த அளவு மோசமா போட்டுட்டு இருந்தானுங்க நீ உட்காந்துட்டு இந்த பிச்சில். சரி, அதுவும் இல்லாம நம்ம பவுலர்ஸ் பேட்டிங்கும் ஒழுங்கா பிடிக்க மாட்டேங்கிறானுங்க. கரெக்டா அந்த டே எண்டு முடியும் போது அவனுங்க பவுலர்ஸ் வந்துட்டு கிறிஸ்வாக் முதற்கண்டு நல்லா ஆடுவான். எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்வாக்ஸ் ஒரு 30, கார்ஸ் ஒரு 20 அந்த மாதிரி ஏதோ அடிக்கிறாங்க. நம்ம பவுலர்ஸ் எல்லாம் டங்கு ஓவர்ல 3 விக்கெட் கொடுத்துட்டானுங்க. ஒரு ஓவர்ல 3 விக்கெட் கொடுக்கலாமா மேன் டெஸ்ட் மேட்ச்ல? அதுவும் இத்தனை செஞ்சுரி போட்டு வரானுங்கன்னா பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிக்கணும். பவுலர்ஸ் மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நாங்க வந்து பவுலிங்ல பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்களா, இல்ல எனக்கு சுத்தமா புரியல. எந்த ஆங்கிள் வந்துட்டு எனக்கு வந்து இந்த கௌதம் கம்பீர் வந்து இந்த டெஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே கௌதம் கம்பீரை நான் நம்பவே மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி கௌதம் கம்பீருக்கு சுத்தமா இங்கிலாந்துல பேட்டிங் பிடிக்க தெரியாது, அதான் உண்மை. கௌதம் கம்பீரால as a பேட்ஸ்மேனா நான் சொல்றேன், கௌதம் கம்பீர் ஒரு பேட்ஸ்மேனா சுத்தமா he don't know how to play shots in England, அதுதான் உண்மை. நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கோச் யாரு அப்படின்னா ராகுல் டிராவிட் வந்து ஒரு டெஸ்ட் ஜீனியஸ்னே சொல்லலாம். அவரு எல்லா இடத்துலயும் ஆடினவர். அவருக்கு எல்லாத பத்தியும் ஃபிங்கர் டிப்ல இருக்கும். ஆனா கௌதம் கம்பீர் ஒயிட் பால்ல வேற லெவலு, ரெட் பால்ல முக்கியமா ஓவர்சீஸ் கண்ட்ரில வந்துட்டு அவ்வளவு பெரிய புளுத்தி எல்லாம் கிடையாது. அதனால அதேதான் டீமுக்கும் வருதா என்னன்னு தெரியல. என்ன கோட்டால விளையாடுறானுங்க, வின் பண்றதுக்கு விளையாண்ட மாதிரி தெரியல. எல்லாரும் நல்ல பேட்டிங் ஆடுறானுங்க, எல்லாரும் என்ன சொல்றது ஷைனாவும் பாக்குறானுங்க. அந்த கேப்டன்சி எஃபெக்டிவே வரமாட்டேங்குது உள்ள. ஃபீல்டிங் விடுறானா ஒம்மால அவனை பார்த்து முறைக்கணும். இதுக்குதான் ஒரு சீனியர் பிளேயர், ஐயோ இப்பதான் நான் விராட் கோலி ரொம்ப மிஸ் பண்றேன். இதுக்குதான் ஒரு சீனியர் பிளேயர் உள்ள இருக்கணும் அப்படின்றது. விராட் கோலினா உள்ள கேப்டனா இருந்தான்னா ஒரு கேட்ச விட்டான்னா அவன் செத்தா கண்ணாலே எரிச்சிருவான் நம்ம பைய. இவன் என்னன்னா சுமன் கில் எவன் கேட்ச் விட்டாலும் ஐயா அது வந்துட்டு எப்பவாவது விட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் விட்ட உடனே நான் சொல்லல சுமன் கில் ஒரு பூக்கி பையன் அப்படின்னு. நான் கேட்டீங்களா இல்லையா? எனக்கு அவன் மேல பல டவுட்ஸ் இருக்குது. இந்த பிரைடு மந்த் வச்சுட்டு சரியில்லை நம்ம கேப்டன் அப்படின்னு. ஜென்சி போல்ட் எப்பா சரி ஓகே, ஒரு மேட்ச் தான் போயிருக்கு, வெறித்தனத்துல தான் இருந்தேன். ஒரு மேட்ச் தான் போயிருக்கு, எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் எட்ஜ்பாஸ்டன்ல மேட்ச் வருது, அதுல ஒரு வாட்டி கூட நம்ம ஜெயிச்சதே இல்லை. அவனுங்க கிரௌடு மோசமான கிரௌடு. மத்த எல்லாத கம்பேர் பண்ணும்போது எட்ஜ்பாஸ்டன் கிரௌடு வந்துட்டு ரொம்ப ரூடா இருப்பானுங்க, ரொம்ப ஆக்வர்டா இருப்பானுங்க. அதுவும் இல்லாம அங்க இந்தியா வந்துட்டு அவ்வளவு ஜெயிச்சதே இல்லை. எப்படி அங்க போய் விளையாடுவாங்கன்னு தெரியல. இது ஆக்சுவலா இந்த மேட்ச் நம்ம கையில பிடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மிரட்டி இருக்கலாம். ஓகே யங்ஸ்டர்ஸ் வரானுங்கப்பா அப்படிதான் இருந்துச்சு. நம்ம பேட்டிங் பிடிக்கும் போது எல்லாம் அப்படி நின்னுட்டானுங்க, நாங்க இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்சே தோத்துட்டு இப்ப போறானுங்க திருப்பி அந்த பிரமிங்கிரமுக்கு. என்னத்தை போய் விளையாட போறானுங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்ல பேட்டிங்லயே சில ஃபிளா இருக்குது. கருண் நாயர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க. எனக்கு இப்ப கருண் நாயர் பார்க்க லைட்டா பாவமா இருக்கு. ஏதோ ஒரு ஒன் ஹிட் ஒண்டர் மாதிரி ஆயிட்டானோ அப்படின்னு தோணுது. 300 போட்டான் அவன். அந்த 300 போட்டதை தவிர மத்த எந்த மேட்ச்லயும் அவன் ஆடல டெஸ்ட்ல ஒழுங்கா. நீ அவன் ஹை ஸ்கோர் காம்பாங்க தெரியுமா, 300 இருக்கும். டோட்டல் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 378 ஒரு 88 இருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விளையாடுறான், மத்த எதுவுமே விளையாடல. எனக்கு புரியுது அவன் டொமஸ்டிக்ல நிறைய கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் புரியுது.
நம்ம முன்னாடியே ஒண்ணு சொல்லியிருக்கோம், என்னன்னா இந்தியா ஓன்ட் கோ பேக்வர்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் அடிக்கடி. எப்பவுமே வந்துட்டு இந்தியா ஒரு பிளேயர் உள்ள போட்டுட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னா திருப்பி அந்த பிளேயரை உள்ள கொண்டு வர மாட்டாங்க. என்னதான் ஷீக்கர் தவனை நம்ம பார்த்திருக்கோம், சொல்லையா வேணும். ஷீக்கர் தவன் எப்படி போட்டாரு, ஷீக்கர் தவனை வெளியே போட்டுட்டு சுமன் கில் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் சுமன் கில் நல்ல பிளேயர் தான். இந்தியா ஓன்ட் கோ பேக்வர்ட்ஸ், புரியுது இல்ல? பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு கருணாயரை போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு அவங்களுக்கு. சரி இத்தனை வாட்டி பண்ணியிருக்கான், ப்ரூவ் பண்ணியிருக்கான், ஏதாவது ஒன்று போடலாம்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கேட்ச கொடுத்துட்டு போறான். கிறிஸ் வோக்ஸ் வந்து விக்கெட்லெஸ்ஸா அலைஞ்சிட்டு இருந்தான். ஆக்சுவலா அந்த சீரீஸ்ல வந்துட்டு கிறிஸ் வோக்ஸ் வந்துட்டு சுத்தமா ஐடியா இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தான். என்னடா விக்கெட்டே வர மாட்டேங்குது பார்த்தா கிறிஸ் வோக்ஸ் கையில கொடுத்துட்டு போயிட்டான். இந்தாப்பா இருந்தா ஒரு விக்கெட்டை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போயிட்டான். சாய் சுதர்ஷனை வெளியே வைக்க மாட்டாங்க. சாய் சுதர்ஷன் உள்ளதான் இருக்கணும். எனக்கு சாய் சுதர்ஷன் விளையாடணும். சாய் சுதர்ஷன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் 30 ரன்ஸ் அடிச்சான், எல்லாம் ஓகே. சாய் சுதர்ஷனை வெளியே வைக்க மாட்டாங்க. அவன் யங்ஸ்டர், அவன் விளையாடணும் கண்டிப்பா. பட் கருண் நாயர் வெளியே போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள கொண்டு வரணும். பட் நிதிஷ்குமார் ரெட்டி மேலேயும் ஒரு ஃபிளா இருக்கு. என்னன்னா எப்ப அந்த ஆஸ்திரேலியன் பிட்ச்ல ஒரு செஞ்சுரி போட்டானோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவன் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அந்த மோட்டிவேஷனே போன மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கு சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தான். 40 ஒரு 42 45 அப்படி செமையா விளையாண்டுட்டு இருந்தான். அந்த செஞ்சுரி போட்டோன்னே மொத்த அந்த மோட்டிவேஷனும் போயிட்டு நினைக்கிறேன். ஐபிஎல்லையும் அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. என்னதான் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு லைட்டா கொஞ்சம் ஃபேம் வந்து ஹைப் ஏத்தனா போதும் அப்படியே காணாம போயிடுறானுங்க, ஊதி விட்ட மாதிரி. எப்பெல்லாம் வந்துட்டு இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வருதோ அப்பெல்லாம் என் மென்டல் பீஸ் வந்துட்டு என்னமோ ஆகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நான் என் சேனல்லே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கதர்னா அது பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 2024 தான். அந்த சீரீஸ் தான் மரணத்தனமா இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் ரேஜ்ல கொந்தளிச்சிட்டு இருப்பேன். பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். எல்லாருக்கும் தெரியும் என் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும் யூடியூப் சேனல்ல அப்படின்னு. இந்த பிளேலிஸ்ட்ல வந்துட்டு 2 இது மட்டும் தான் நான் பயங்கரமா புலம்பிருப்பேன். 2 சீரீஸ். ஒன்னு வந்துட்டு இந்த நியூசிலாந்து வந்துட்டு நம்மள ஹோம்ல வந்து அடிப்பானுங்க, 3 டெஸ்டும் தொடர்ந்து ஜெயிப்பானுங்க. நம்ம வீட்டுல வச்சு நம்மள ஆல் அவுட் ஆக்குவானுங்க, 46 ஆல் அவுட் ஆக்குவானுங்க பெங்களூர்ல வச்சு. அந்த மாதிரி மானபங்கள்லாம் படுத்துவானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ் தான். ஏன் அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ் வந்து அவ்வளவு ரேஜா கத்திட்டு இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் விராட் கோலி ரோஹித் சர்மா மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தானுங்க, அது ஒரு ரேஜ். இன்னொன்னு என்னன்னா, நான் நார்மலா வந்து காலையில தான் எப்பவுமே தூங்குவேன். காலையில தூங்கிட்டு மத்தியானம் எந்திக்கிற ஆளு நான்லாம். ஆனா ஆஸ்திரேலியா நடக்கிறதுனால மேட்ச் எல்லாம் ஒரு 3:30 5 மணி அப்படிலாம் நடக்கிறதுனால சுத்தமா தூக்கமும் இருக்காது. காலையில உட்காந்து மேகி கிண்டி சாப்பிட்டுட்டு மேட்ச் பார்த்துட்டு இருப்பேன் உட்காந்துட்டு. அதுவும் இல்லாம இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது பார்த்தா அதுக்கு மேல இருக்குமா, அதனால ரிவ்யூ அந்த மாதிரி இருக்கும், வெறி பிடிச்ச மாதிரி போட்டுட்டு இருப்பேன். பட் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவது இருக்கும் மேட்ச் பார்க்கும்போது. இந்த சாம் கான்ஸ்டஸ்ட்லாம் வரும்போது ஆக்சுவலா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. விராட் கோலிக்கு சாம் கான்ஸ்டஸ்க்கு என்ன நடக்க போகுது, பும்ராக்கு சாம் கான்ஸ்டஸ்க்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதுனால தூக்கத்தையே நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். இருந்து மொத்த மேட்சையும் பார்த்து முடிச்சுட்டு மத்தியானமே ரிவ்யூ போடுவேன். அந்த அளவு ரேஜ்ல கொட்டிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவு இந்த ஆஸ்திரேலியன் டூர் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த இங்கிலாந்து டூர் பண்ணிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா கேப்டன் சுமன் கில் பாத்தீங்களா, ஒரு கான்பிடன்ட் வரமாட்டேங்க கைஸ். நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனா போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெஸ்ட்ல, ஐ வில் பி கான்பிடன்ட். ஸ்ரேயஸ் ஐயர் எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டான். ஒரு கேப்டனா இருந்தனா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்கு வந்துட்டு அது அவமரியாதை, புரியுதா? எனக்கு ஈகோ இருக்கு. நான் நல்லா விளையாடல அப்படின்னுட்டா எனக்கு அசிங்கம், என் டீமுக்கு அசிங்கம் அப்படின்னு நினைப்பான். சுமன் கில் வந்துட்டு ஒரு மாதிரி அவன் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நம்ம வந்துட்டு போக போக தான் பார்க்கணும் எப்படி பண்றான். அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துட்டோம், பி மாதிரி இருந்துச்சு, ஒத்துக்கிட்டே ஆகணும். கேட்ச் முட்டாத்தனமா விடுறானுங்க, ஒரு பயப்பட மாட்டேங்கிறானுங்க. ஐயோ கேட்ச் விட்டோம் மேட்ச் தோக்க போறோம், ஒரு ஃபியரும் இல்லை, ஒரு ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்லை இவனுங்கள்ட்ட. நான் இதுதான் வந்துட்டு விராட் கோலி மிஸ் பண்றேன். ஒரு சீனியர் பிளேயர் இதுக்கு தான் வந்து டீமுக்குள்ள இருக்கணும். அந்த டீம்ல வந்துட்டு ஏதாவது நடக்கும் போது இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு ஆஞ்சலோ மேத்யூஸ் இருந்த மாதிரி விராட் கோலி மாதிரி ஒரு ஆளு நான் ஸ்டில் மிஸ் பண்றேன் கைஸ். இந்த ஒரு சீரீஸ் விராட் கோலி விளையாண்டுட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு. ரோஹித் சர்மா விட்டுருங்க. ரோஹித் சர்மா வந்து அப்பவே ஒரு தலைவலியா இருந்தான். அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல தலைவலியா இருந்தான். 2 பேரும் தலைவலியா தான் இருந்தாங்க. விராட் கோலி வந்துட்டு போலாண்ட் வந்தாலே விராட் கோலி அவுட் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரோஹித் சர்மா வந்துட்டு ஆஸ் அ டெஸ்ட் பிளேயரா வந்துட்டு செஞ்சுரி எல்லாம் போட்டிருக்கான். பட் ரோஹித் சர்மா ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் கிடையாது. கன்சிஸ்டன்சி சுத்தமா கிடையாது. திடீர்னு ஆடுவான், திடீர்னு அவுட் ஆயிடுவான், திடீர்னு ஆடுவான். இதேதான் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா பத்தி பிரச்சனை இல்லை. ரோஹித் சர்மா கரெக்ட் டைம்ல தான் ரிட்டையர் ஆகணும். பட் இப்ப இருக்கிற அந்த இங்கிலாந்து பவுலிங் லைன் அப்ப பார்க்கும் போது இந்த பவுலிங் லைன் அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி அசால்ட்டா விளையாடுவானே, ஐபிஎல் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், ஒரு கான்பிடென்ட் இருக்குமே அப்படிலாம் தோணுது எனக்கு. ஒரு எப்படி சொல்றது, விராட் கோலி வந்துட்டு லாஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸ் அப்போ அந்த ஹோஸ்ட் வந்து கேட்கும் போதே அவன் சொல்லுவான், இப்ப வந்துட்டு நான் ரிட்டையர் ஆகல, ஏன்னா
என்னுடைய பொசிஷனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு யாரும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது வரும்போது நான் ரிட்டையர் ஆறேன்னா, ஆனா பார்க்கும் போது வந்துட்டு லைட்டா வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கருண் நாயர் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி சொல்ல, கரெக்டா ஃபுல் யங் டீமா கொண்டு வந்திருக்காங்க. மேபி இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா கொஞ்ச நாள் கழிச்சு வேணா நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் சொல்ல போனா. நம்ம வந்துட்டு ஒரு மேட்சை பத்தி இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் சொல்ல போனா. எல்லாமே புது டீமு, புது பவுலர்ஸ், இது கொஞ்சம் செட் ஆக ஒரு 1-2 டெஸ்ட் ஆகும். அதுதான் உண்மை. அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். செட் ஆகிறதுக்கு 1-2 டெஸ்ட் வந்துட்டு ஆகும். நம்ம பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கும், இவனுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற. ஏன்னா இத்தனை நாள் ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தனால அவனுக்கு வேற மாதிரி அது விஷயம் இருக்கும். பட் இப்ப வந்து வேற கேப்டன், டோட்டலா வேற, எல்லாமே வேற இருக்கு. சோ மொத்தமா மாறும். மேபி 1-2 டெஸ்ட் தாண்டி வரும். அதுதான் நான் சொல்றேன். சுமன் கில் அந்த மாதிரி இருக்கான்னா, கோலி அந்த மாதிரி ஒரு ஆள் சைட்ல இருக்கும் போது ஒரு கான்பிடன்ட் இருக்கும். இன்னைக்கே வந்துட்டு ஆக்சுவலா KL ராகுல் தான் நிறைய வந்துட்டு இது பேசின மாதிரி இருந்துச்சு. உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல்டு செட் பண்ணதெல்லாம் KL ராகுல் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு சுமன் கில்லோட. சுமன் கில் வந்துட்டு எப்படி சொல்றது, லைட்டா பயந்து வெளியே காட்டாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்த மாதிரி இருந்து. மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேயோட ரிவ்யூலாம் நான் ஏற்கனவே போட்டேன். அதை பத்தி நான் திருப்பி பேசணும்னு உங்களுக்கு இது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் இன்னைக்கு ஆக்சுவலா வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் அடிப்பானோ அப்படின்னு நினைச்சேன். பென் ஸ்டோக்ஸ் வந்து நின்று ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிட்டான். பட் ஷாகுல் தாக்கூர் அந்த 2 விக்கெட் எடுக்கும்போது கான்பிடன்ட் இருந்து மேபி இந்தியா வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ள பென் ஸ்டோக்ஸ் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். எல்லாம் கெடுத்தது யாருன்னா ஜோ ரூட் தான். வந்து அப்படியே நின்றுவாங்க. நின்னதுனால பிரச்சனை வந்து நமக்கு தான். அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித் வந்தா. ஜேமி ஸ்மித் சூப்பரா விளையாண்டா, கான்பிடண்டா விளையாண்டா. பையன் யங்ஸ்டர். அவனை தூக்குனா மேட்ச் முடியுமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல, அவன் நின்னுட்டான். அடிச்சு பினிஷிங் ஷாட் எல்லாம் அடிச்சு அசிங்கப்படுத்தி, அதான் மானபங்கப்படுத்தி அனுப்புறானுங்க நம்மள. 5 செஞ்சுரி போட்டா நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி. டக்கெட்லாம் என்ன அடி அடிக்கிறான். ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் கருணம் இல்லாம ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சுட்டு இருக்கா உட்காந்துட்டு. கிராலேவும் டக்கெட்டும் பார்ட்னர்ஷிப் இவ்வளவு போடுவாங்கன்னு ஐடியாவே இல்லை. நான் சொல்றேன், அந்த 4th டே எண்ட்ல பும்ரா ஒரு விக்கெட் எடுக்கல அப்படிங்கும் போதே வந்துட்டு ரொம்ப இதா இருந்துச்சு. ஐயோ இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பண்ண, எனக்கு ஃபர்ஸ்ட் செம கடுப்பா இருக்கு இவனுங்க ஆடுறத பார்த்தா. எனக்கு இந்த யங்ஸ்டர் ஜென்சி புன்சின்றானுங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் தலைவலிக்கு இவனுங்களை பத்தி பேசுறதுக்கு. இப்பதானடா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சானுங்க, RCB ஜெயிச்சானுங்க, ஜாலியா இருந்தேன். இப்போ என்னன்னா வெறி ஏத்திட்டு இருக்கானுங்க வந்து. ஐயோ, இந்த பார்டர் கவாஸ்கர் மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாதுப்பா. அந்த மென்டல் ப்ரெஷர் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் எனக்கு நரக வேதனை மாதிரி இருந்துச்சு பார்க்கும் போது. உங்களுக்கு ஐடியா இல்லை கைஸ், நான் வந்துட்டு 5 மணிக்கு தூங்குவேன். மேட்ச் 4 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்ப பாருங்க நான் எப்படி இருப்பேன்னு. காலங்காத்தால உட்காந்து ஐஸ்கிரீம் மேகி கிண்டி சாப்பிட்டுட்டு மேட்சை பேய் மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். மேட்ச் முடிஞ்ச உடனே வீடியோ போட வேண்டியதா இருக்கும். ஏன்னா இப்ப வந்துட்டு இங்கிலாந்து டெஸ்ட் வந்து நைட்டு முடியுது. IPL நைட்டு முடியறதுனால நான் நைட்டு வீடியோ போடுவேன், நீங்க காலையில பார்ப்பீங்க. ஆனா டெஸ்ட் வந்துட்டு காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் முடிஞ்சிருதா. ஸோ இப்ப நான் நைட்டு வீடியோ போட்டா யாரு பார்க்க போறா? காலையில டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோ போடுறது பிரயோஜனமே இல்லாம போயிடும். அதனால நான் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே, ஒரு மத்தியானம் முடியுதா, ஒரு சாயங்காலம் முடியுதா, டக்குன்னு முடிஞ்ச உடனே போடணும். முடிஞ்ச உடனே போடுறதோட ரிஸ்க் என்னன்னா, என்கிட்ட இருக்கிற மட்டமான ஹெட்போன் வந்துட்டு ஒழுங்கா கேட்காது. இந்த டிராபிக் சவுண்ட் இல்லைன்னா மத்தியான நேரம் வண்டி பயங்கரமா போவோம் இங்கெல்லாம். நான் நைட் உட்காந்து வீடியோ போடும் போது சைலண்டா இருக்கும். பட் மத்தியானம் எல்லாம் காட்டுத்தனமா இருக்கும். அந்த டைம்ல உட்காந்து பேய் மாதிரி கத்திட்டு இருப்பேன். ஆனா இப்ப அதே மாதிரி ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு எனக்கு. பட் பாப்போம் என்ன நடக்குன்னு. ஆக்சுவலா ஃபியூச்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். கௌதம் மாமா என்ன பண்றாருன்னு பார்ப்போம் ஃபியூச்சர்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க கைஸ்? எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரணும், என்ன ஃபிளாஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். இது வந்துட்டு ஒரு 1 மேட்ச் புது கேப்டன், ஒரு புது இதனால நம்ம வந்துட்டு ஒரு இது கொடுப்போம். சரி என்னதான் பண்றானுன்னு பார்ப்போம். எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தானே அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி எட்ஜ்பாஸ்டன்ல பண்றானுங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் எட்ஜ்பாஸ்டன்ல ஆடுறது. அதுவும் இல்லாம UFC ஈவெண்ட் வேற இருக்கு. இலியோ டுபோரியா வெர்சஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா, அது வேற பயங்கரமா இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு சார்ல்ஸ் ஒலிவேரா சாவ போறான்னு நினைக்கிறேன். அதுதான் தோணுது. இலியோ டுபோரியா மண்ணோட மண்ணா வச்சு அடிக்க போறான் இலியா. அதுதான் எனக்கு தெரிய போகுது. இலியா தான் ஜெயிக்க போறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் கைஸ் என்ன நடக்குது. செகண்ட் டெஸ்ட்ல பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And see you in the video and remember it, always be on top. Cheers.